ஹாய் ஹலோ கைஸ். ஸோ எக்ஸாம் 17 ஸ்டார்ட் ஆக போகுது மேக்ஸு. இப்போ உங்களுக்கு என்ன பண்ண போகிறேன்னா, நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி எல்லா சாப்டர்ஸோட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ஃபுல்லாக பார்க்க போகிறோம், சரிங்களா? ஸோ ஒரு குவிஸ் டைப்பில் பிளான் பண்ணியிருக்கேன். ஒரு சாப்டர்லேருந்து ஒரு 10 சம்ஸ் பார்க்கலாம், சரிங்களா? ஸோ அது பார்த்தாலே மேக்ஸிமம் உங்களுக்கு ரீகால் ஆயிரும். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அதுக்கு முன்னாடி ஃபுல்லாக என்சிஆர்டி சம்ஸ் எல்லாம் போட்டுக்கோங்க, எக்ஸாம்பிளர் சம்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து ஃபுல்லாக போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும், சரிங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, ரியல் நம்பர்ஸ் ஃபர்ஸ்ட் சாப்டர் ஸ்டார்ட் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப ஈஸி இல்லையா? சாப்டர் 1 வந்து செம்ம ஈஸியான சாப்டர், செம்ம ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம். என்ன இருக்குது மேக்ஸிமம் எல்சிஎம் கண்டுபிடிக்கிறது இருந்தது, ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கிறது, அண்ட் எல்லா வருஷமும் கேட்கக்கூடிய ஒரே ஒரு கொஸ்டின் இருந்தது இர்ரேஷனல் நம்பர், ரூட் 3 இஸ் இர்ரேஷனல், ரூட் 5 இஸ் இர்ரேஷனல். ஆனால் அது சொல்லி தர போகிறதுல அதே மாதிரி கொஞ்சம் வேற மாதிரி இருக்கிற சம்ஸ் பார்க்கலாம், சரிங்களா? ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒரு செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட் ஆகும், ஒரு செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் கொஞ்சம் ஈஸியாகவும் பார்க்கலாம், சரிங்களா? மிக்ஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபுல் கொஸ்டின்ஸ் லைக் 10 கொஸ்டின்ஸ் ஃபுல்லாக பாருங்க, வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. நீங்க சம்ஸ் போட்டு பாருங்க, உங்களுக்கு எவ்வளவு மார்க்ஸ் வருதுங்கிறத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க, ஓகேங்களா? ஸோ இப்போ எப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கொஸ்டின் சொல்றேன், நான் அதுக்கான ஆன்சர் சொல்லி கொடுத்துறேன், நீங்க அதுக்கு முன்னாடியே போட்டு பார்த்துக்கோங்க. ஸோ போட்டு பார்த்து கரெக்டாக வந்துச்சுன்னா செக் பண்ணிக்கோங்க, சரிங்களா? செக் பண்ணிட்டு எவ்வளவு மார்க்ஸ் வருது அப்படிங்கிறத கமெண்ட்ல கண்டிப்பா மென்ஷன் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் அடுத்த சாப்டர்ஸ்க்கு எல்லாமே போடலாம். ஸோ அதுக்கு மெயினாக நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணணும், அப்பதான் எல்லா வீடியோஸும் வரும், சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ரியல் நம்பர்ஸ்க்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சாப்டர் பார்த்தீங்கன்னா real numbers. So first question பார்க்கலாம், சரிங்களா? So first question என்னன்னா, find the least number which when divided by 12, 16 and 24 leaves the remainder 7 in each case. So first question என்ன சொல்றாங்கன்னா, find the least number. ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க, LCM அப்படின்னா least common multiples, HCF னா highest common factor இல்லையா உங்களுக்கு? ஸோ இப்போ நம்ம கொஸ்டின்ல ஃபைண்ட் த லீஸ்ட் நம்பர் தான் கொடுத்துருக்காங்க இல்லையா? விச் when divided by 12, 16 and 24 leaves the remainder 7 in each case. எல்லா கேஸ்லயுமே ரிமைண்டர் வந்து 7 7 7 இருக்கு, சரிங்களா? இப்போ லீஸ்ட் நம்பர்னா எனக்கு என்ன கண்டுபிடிக்கணும், எல்சிஎம்மா இல்ல ஹெச்சிஎஃப் டவுட் இருந்துச்சா, லீஸ்ட்ங்கிற ஒரு வேர்டு வச்சு நம்ம எல்சிஎம் போய்க்கலாம், சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் இந்த 3 நம்பர் இருக்கும், எதுக்கு 12, 16, 24க்கான எல்சிஎம் கண்டுபிடிக்கலாம். அதுக்கப்புறம் ரிமைண்டர் வந்து 7 இருக்கு, எல்லாத்துக்குமே காமனா இருக்கிறதுனால எல்சிஎம் காமனா கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் அந்த 7ங்கிற நம்பர் ஆட் பண்ணிக்கோங்க. சில பேருக்கு டவுட் வரும் இல்லையா, எல்லா நம்பர்ஸ் கூட 7 மைனஸ் பண்ணுமா இல்ல 7 பிளஸ் பண்ணுமா? ஸோ அதுதான் இந்த கொஸ்டின் எடுத்திருக்கேன். ஸோ வாங்க பார்க்கலாம் எப்படி ஆன்சர் போடுறது. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 12, 16, 24 இதான் 3 நம்பர், சரிங்களா? இதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கலாமா? எல்சிஎம் எப்படி கண்டுபிடிப்பீங்க நீங்க? ஸோ ஃபர்ஸ்ட் 12க்கு நீங்க ஃபேக்டர் எடுத்துப்பீங்க. ஸோ 2 டைம்ஸ் போட்டா 6, 2 டைம்ஸ் போட்டா 3, 3 டைம்ஸ் போட்டா 1. ஓகே, 16 கிடைக்கும் போது 2 டைம்ஸ் போட்டீங்கன்னா 8, 2 டைம்ஸ் போட்டீங்கன்னா 4, 2 டைம்ஸ் போட்டா 2 and 2 டைம்ஸ் போட்டா 1. 24 பார்த்தீங்கன்னா 2 டைம்ஸ்க்கு 12, 2 டைம்ஸ் 6, 2 டைம்ஸ் 3, 3 டைம்ஸ் வந்து 1 ஆயிரும். ஸோ அப்போ 12க்கு நீங்க ஃபேக்டர்ஸ் எழுதலாம், பிரைம் ஃபேக்டர்ஸ் எப்படி எழுதுவீங்க? 2 ஸ்கொயர் இன்டூ 3 எழுதுவீங்க, 2 ஸ்கொயர் இன்டூ 3. அகைன் 16 பார்ப்பீங்க, 1 2 3 4, 2 power 4 வருது இல்லைங்களா? ஸோ அப்போ இதுக்கு 2 power 4 இன்டூ 1 போட்டுக்கலாம். இது 24க்கு பார்த்தீங்கன்னா 1 2 3, 2 கியூப் இன்டூ 3. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? எல்சிஎம் கண்டுபிடிக்கணும் இல்லையா? எல்சிஎம் என்ன அர்த்தம்? லீஸ்ட் காமன் மல்டிபிள்ஸ். கரெக்டா? லீஸ்ட் காமன் மல்டிபிள்ஸ் நம்ம ஹையஸ்ட் பவர் எடுக்கணும். 2ல ஹையஸ்ட் பவர் எது? 2 power 4 இல்லையா? ஸோ 2 power 4. பேலன்ஸ் நம்பர்ஸ் 3 into 1. ஸோ அப்போ 3 into 1 எடுத்துக்கோங்க, சரிங்களா? அப்போ 2 power 4 என்னது உங்களுக்கு? 16. ஸோ 16 into 3 is equal to 81448. அப்போ எல்சிஎம் வந்து உங்களுக்கு 4 தான் எல்சிஎம், சரிங்களா? அப்போ நம்மளுக்கு இதோட லீஸ்ட் காமன் மல்டிபிள் கிடைச்சிருச்சு 48. இப்போ நமக்கு ரிமைண்டர் என்ன வரஞ்சிங்க கொஸ்டின்ல? 7 எல்லா கேஸ்லயுமே இல்லையா? நம்ம எல்லாத்தையும் சேர்த்து தான் 48 கண்டுபிடிச்சோம். அப்போ ஆன்சர் என்ன இருக்கும்? 48 plus 7 equal to 55. ஸோ இதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டினோட ஆன்சர், ஓகேங்களா? இதே மாதிரி சம், சரிங்களா? இதே மாதிரி சம் இப்போ இதுல வந்து பார்த்தா லீஸ்ட் காமன் மல்டிபிள்ஸ் கண்டுபிடிச்சிங்க, ஓகேவா? ஸோ அதே மாதிரி 7ங்கிற ரிமைண்டர் வந்து ஈச் கேஸ்லயுமே வந்து இருக்கு, எல்லாத்துலயும் காமனா 7ங்கிற ரிமைண்டர் இருக்கு. இப்போ இன்னொரு கொஸ்டின் சொல்றேன் பாருங்க. த கிரேட்டஸ்ட் நம்பர் which divides 70 and 125. சரிங்களா? செகண்ட் கொஸ்டின்னா 70 and 125. ஓகேவா? the greatest number which divides 70 and 125 leaves the remainder 5 and 8 respectively. ரிமைண்டர் பாத்தீங்கன்னா 2 ரிமைண்டர்ஸ் 5 and 8 தனித்தனியா இருக்கு இல்லையா? ஸோ அப்போ அது என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க? கிரேட்டஸ்ட் நம்பர்னா ஹையஸ்ட் ஹெச்எஃப் கண்டுபிடிச்சுக்கலாம், சரிங்களா? ஸோ ஹெச்எஃப் ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்சுக்கலாமா? ஸோ ஃபேக்டர்ஸ் எப்படி கண்டுபிடிப்பீங்க? 70க்கு ஃபர்ஸ்ட் ஃபேக்டர்ஸ் எழுதணும் இல்லையா? ஸோ 70யோட ஃபேக்டர்ஸ் உங்களுக்கு தெரியும், டக்கு போட்டு பார்த்துக்கோங்க, சரிங்களா? 70யோட ஃபேக்டர்ஸ் பொறுத்த வரைக்கும்
இப்போ இதுல பாத்தீங்கன்னா ஆக்சுவலி ரிமைண்டர்ஸ் வந்து தனித்தனியா இருக்கு இல்லையா? சோ ரிமைண்டர்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க 5 and 8 கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்ப என்ன பண்ண ஃபர்ஸ்ட் இந்த சம்ல தனித்தனியா இருக்கு அண்ட் ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் கேட்டிருக்காங்க. அதனால என்ன பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரிமைண்டர் சப்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. லைக் எப்படின்னா 70 மைனஸ் 70 ஓட ரிமைண்டர் பாத்தீங்கன்னா 5. ஸோ அப்போ 70 மைனஸ் 5 65 ஆயிரும். 125 மைனஸ் இதுக்கான ரிமைண்டர் பார்த்தீங்கன்னா 8. ஸோ 125 மைனஸ் 8 என்னதாகும் 117 ஆகும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்றீங்கன்னா இந்த சம்முக்கு HCF கண்டுபிடிக்கிறதுல ரிமைண்டர்ஸ் தனித்தனி கேஸ்ல கொடுத்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் சப்ட்ராக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க ரிமைண்டர்ஸ். ஓகேவா? இப்போ 70க்கு மைனஸ் 5 சப்ட்ராக்ட் பண்ணா 65 வந்துடும். 125க்கு மைனஸ் 8 கொடுத்துருக்கான். அதை சப்ட்ராக்ட் பண்ணும்போது நமக்கு ஏதாவது 117 வந்துடும். இப்போ இந்த நம்பருக்கு நீங்க HCF கண்டுபிடிங்க. சரிங்களா? ஸோ HCF ஆஃப் 65 and 117 போடலாம். சரிங்களா? ஸோ அப்போ என்ன பண்ணுவோம் நம்ம அகைன் மறுபடியும் ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஸோ அப்போ 65க்கு ஃபேக்டர்ஸ் அண்ட் 117க்கு ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கலாம். சரிங்களா? 65க்கு என்ன டேபிள்ஸ் எடுக்க முடியும்? என்ன டேபிள்ஸ் எடுத்தா உங்களுக்கு ஈஸியா இருக்கும் பாருங்க. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது என்ன வரும் உங்களுக்கு 13 போட்டுக்கலாமா? உங்களுக்கு 5 டேபிள்ஸ் போட்டீங்கன்னா 1 1 3. 65க்கு 5 into 13 வரும். 13 ஒன்று பிரைம் நம்பர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் 117 பார்க்கலாமா? ஸோ 117 பார்க்கும்போது 7 வந்து பிரைம் நம்பர். ஸோ 13 நம்ம எடுத்துக்கலாம். ஸோ 13 எடுக்கும்போது 13 எது கூட மல்டிப்ளை பண்ணா 117 வரும் பாருங்க. ஸோ 13 into அகைன் 3 கூட என்ன நம்பர்ஸ் மல்டிப்ளை பண்ணலாம் உங்களுக்கு 7 வரும் பாருங்க. 9 டைம்ஸ் பண்ணலாமா? 9 18 27 இல்லையா? 2 7 9 1 9 10 11 117. ஸோ அப்போ 9 வந்து ஓகேவா? ஸோ 9 வந்தது உங்களுக்கு அகைன் 3 into 3 1. ஓகேவா? ஸோ இப்போ எழுதாம ஃபேக்டர்ஸ் 65 ஈக்குவல் டு 5 into 13 into 1 வந்துடும். அகைன் 117 ஈக்குவல் டு 13 into 3 square into 1. So அப்போ காமன் ஃபேக்டர் என்னது உங்களுக்கு 13 தான் காமன் ஃபேக்டர் இல்லையா? So HCF is equal to 13. சரிங்களா? So அப்போ உங்களுக்கு 13 தான் required greatest நம்பரா இருக்கும். சரிங்களா? So இதான் டிஃபரன்ஸ்மா. இப்போ லீஸ்ட் காமனுக்கு ஒரு சம் போட்டோம், கிரேட்டஸ்ட்க்கு ஒரு சம் போட்டிருக்கோம். சரிங்களா? இதுல ரிமைண்டர் வந்து 7 காமனா இருக்கு. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணிட்டோம் கடைசி எல்சிஎம் கண்டுபிடிச்சு +7 பண்ணிட்டோம். இதுல வந்து என்ன பண்றாங்க தனித்தனி கேஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே 70 மைனஸ் 5 பண்ணிக்கிறீங்க, 125 மைனஸ் 8 பண்ணிக்கிறீங்க. அப்புறம் அந்த நம்பருக்கு நீங்க என்ன பண்றீங்க ஸோ HCF கண்டுபிடிச்சிங்க. இதான் ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ். கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இந்த மாதிரி சிம்ஸ் கேட்பாங்க, கேட்டிருக்காங்க நிறைய டைம். ஸோ நல்லா பண்ணுங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஓகேவா? தேர்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஓகேவா கொஞ்சம் லைக் ஒரு அப்ளிகேஷன் பேஸ்ட் சம்ஸ் பார்க்கலாம். ஓகேங்களா? இன் அ டீச்சர்ஸ் ஒர்க் ஷாப் the number of teachers teaching French, Hindi and English are 48, 80 and 144. Okay? Find the minimum number of rooms required if in each room the same number of teachers are seated and all of them are of same subject. என்ன கொஸ்டின் கேட்குறாங்க புரியுது உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து ஃப்ரெஞ்ச் டீச்சர் இருக்காங்க, இங்கிலீஷ் டீச்சர் இருக்காங்க, இங்கிலீஷ் டீச்சர் இருக்காங்க. ஓகேவா? மொத்தம் 3 டைப் ஆஃப் டீச்சர்ஸ் இருக்காங்க. 3 சப்ஜெக்ட்ஸ் வந்து டீச் பண்ற மாதிரி. அது எவ்வளோ கவுண்ட் கொடுத்துட்டாங்க. சரிங்களா? ஃப்ரெஞ்ச் வந்து 48, ஹிந்தி வந்து 80, இங்கிலீஷ் வந்து 144 இருக்காங்க. சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணோம் ஃபைண்ட் தி மினிமம் நம்பர் ஆஃப் ரூம்ஸ் ரெக்வயர்ட். நம்மளுக்கு எவ்வளோ ரூம்ஸ்ல ஆக்குபை பண்ண முடியும் இந்த டீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கணும். இப்போ ஒரு ரூம்ல சம் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் 10 டீச்சர்ஸ் இருக்காங்கன்னா அந்த 10 டீச்சர்ஸ்மே ஒரு சப்ஜெக்ட் தான் எடுக்கணும் அவங்க. சரிங்களா? லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் இப்போ லைக் ஏ அப்படிங்கிற ரூம் இருக்குன்னா ஏங்கிற ரூம்குள்ள வந்து 10 டீச்சர்ஸ் இருக்காங்க, அவங்க எல்லாருமே இங்கிலீஷ் தான் எடுக்கும். சரிங்களா? அது மாதிரி பிங்கிற ரூம் இருக்காங்கன்னா அவங்க என்ன பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ் தான் எடுக்கும். சீனா என்ன பண்ணுவோம் அடுத்தது அவங்க வந்து நம்மளுக்கு ஹிந்தி எடுக்கும். சரிங்களா? இந்த மாதிரி நம்ம ரூம்ஸ் செப்பரேட் பண்ணி டீச்சர்ஸை ஸ்பிளிட் பண்ணணும். ஆனா எல்லா டீச்சர்ஸுமே ஒரு ரூம்ல பாத்தீங்கன்னா ஒரே சப்ஜெக்ட் இருக்கும். இதான் கொஸ்டின். சரிங்களா? ஸோ இது என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது நம்ம யோசிக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு எழுதிக்கலாம் என்னென்ன யார் யார் என்னென்ன எழுதிக்கலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரெஞ்ச் டீச்சர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 48 இருக்காங்க, ஹிந்தி 80, இங்கிலீஷ் 144. சரிங்களா? சோ இப்போ ஃபைண்ட் தி மினிமம் நம்பர் ஆஃப் ரூம்ஸ் கேட்காங்க. ஓகேவா? மினிமம் நம்பர் ஆஃப் ரூம்ஸ்னா நம்ம ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இந்த டீச்சர்ஸ் எல்லாத்தையுமே காமனா எவ்வளவு ஸ்பிட் பண்ண முடியும் பார்க்கலாம். ஏன்னா ஒரு ரூம்ல பண்ணா ஃப்ரெஞ்ச்னா ஃப்ரெஞ்ச் டீச்சர்ஸ் மட்டும் தான் இருக்கணும், அண்ட் ஹிந்தினா ஹிந்தி மட்டும் தான் இருக்கணும், இங்கிலீஷ்னா இங்கிலீஷ் மட்டும் தான் இருக்கணும். அப்புறம் என்ன பண்ணலாம் காமனா எது கண்டுபிடிப்போம்? HCF இல்லையா? மூணுத்துக்குமே காமனா கிட்டம் HCF தான் கண்டுபிடிப்போம். கரெக்டா? அப்ப HCF கண்டுபிடிச்சிக்கலாம். சரிங்களா? சோ ஃபர்ஸ்ட் பாருங்க 48 ஃபர்ஸ்ட் ஃபேக்டர்ஸ் இல்லையா? சோ 48 ஃபேக்டர்ஸ் வந்து 2 போட்டீங்கன்னா சோ 2 4 அகைன் 2 12 2 போட்டீங்கன்னா 6 2 போட்டீங்கன்னா 3 and 1. ஓகே, நெக்ஸ்ட் 80 போடலாம். சோ 80 போடும்போது 2 டைம்ஸ் 40 2 டைம்ஸ் 20 2 times 10 2 times 5 times 1. Okay, 144 போடலாம். 2 times போட்டா 72 வந்துரும். Again 2 times போட்டா 3 1 6 times 2 times போட்டா 1 1 8 times வந்துரும். Again 2 times 9 3 times 3 times 1. Okay, இதான் ஃபேக்டர்ஸ் உங்களுக்கு. So first 48 க்கு பாக்குறீங்கன்னா சரிங்களா? 48 க்கு என்ன இருக்கும் நமக்கு? So 1 2 3 4 2 power 4 into 3 into 1. Okay, next 80 க்கு பாத்தீங்கன்னா 1 2 3 4 again 2 power 4 into 5 into 1. Again 144 க்கு பாத்தீங்கன்னா
1 2 3 4 2 power 4 into 3 square into 1. அப்போ நம்மளுக்கு காமனா இது எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா 2 power 4 தான் இருக்கு இல்லையா? So 2 power 4 தான் நமக்கு HCF ஆ இருக்கும். அப்போ HCF equal to 2 power 4. சரிங்களா? அப்போ 2 power 4ங்கிறது என்ன வேல்யூ நம்மளுக்கு இருக்கும்? 16 இல்லையா? சோ அப்போ நம்மளுக்கு 2 power 4 தான் வேல்யூ கிடைச்சிருக்கு. சோ அப்போ HCF வந்து 16. அப்ப நம்ம என்ன பண்ணலாம் அர்த்தம்னா ஒரு ரூம்ல 16 டீச்சர்ஸ் வந்து உட்கார வைக்கலாம் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஒரு ரூம்ல 16 டீச்சர்ஸ் இருக்கலாம். ஓகேவா? சோ அப்ப எவ்வளவு இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க 16 டீச்சர்ஸ் இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? ஆனா இதை ஸ்பிட் பண்ணும் இல்லையா? மொத்தமா எவ்வளவு டீச்சர்ஸ் இருக்காங்க பார்க்கலாமா? நம்பர் ஆஃப் ரூம்ஸ். சோ நம்மளுக்கு எவ்வளவு நம்பர் ஆஃப் ரூம்ஸ் தேவைப்படுது அப்படின்னா எப்படி கண்டுபிடிக்கலாம்னா இந்த எல்லா டீச்சர்ஸையும் ஆட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் 48 plus 80 plus 144 டிவைட் பை என்ன பண்ணலாம்? ஒரு ரூம் நம்ம எவ்வளவு டீச்சர்ஸ் உட்கார வைக்கணும்? அதை HCF கண்டுபிடிச்சோம் 16. அப்போ இந்த 16 டிவைட் பண்ணிக்கலாம். சரிங்களா? சோ அப்போ 48 plus 80 plus 144 போடலாமா? சோ போட்டீங்கன்னா என்ன வருது நம்மளுக்கு? 48 plus 80 plus 144. சோ அப்போ 48 80 144 போட்டீங்கன்னா +4 வந்துட்டு 2 ஆயிரும். சோ 8 12 16 17 7 1 272. ஓகேங்களா? சோ அப்போ 272/16 ஆயிடுது. சோ டிவைட் பண்ணா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? 1 times 16, so 1 1 2, so 16 போலாமா? 7 times போட்டீங்கன்னா 2 4. அப்ப ஆன்சர் வந்து 17. சோ இதான் உங்களுக்கு ஆன்சர். நம்பர் ஆஃப் ரூம்ஸ் வந்து 17 ரூம்ஸ்ல ஒரு ரூம்ல 16 டீச்சர்ஸ் உட்காருவாங்க. சோ இது பண்ண கரெக்டா இருக்கும். சரிங்களா? இந்த மாதிரி தான் இந்த சம் போடும். ஓகே, ஃபோர்த் சம். ஐ திங்க் எல்லாமே ஈஸியான சம், எல்லாருமே 3 out of 3 வாங்கியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபோர்த் சம் ஓகேங்களா? ஸோ டீச்சிங் மேத்தமெட்டிக்ஸ் த்ரூ ஆக்டிவிட்டிஸ் இஸ் அ பவர்ஃபுல் அப்ரோச் தட் என்ஹான்சஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் என்கேஜ்மெண்ட். ஸோ மேத்தமெட்டிக்ஸ் டீச் பண்ணுறது செம்ம ஈஸியாக ப்ராக்டிக்கல் டீச் பண்ணால் ரொம்ப புரியும் அப்படிங்கிறாங்க. கீப்பிங் திஸ் இன் மைண்ட், மிஸ் முக்தா பிளான் அ prime number game for class 5 students. ஓகேங்களா? ஸோ prime number game வந்து கண்டக்ட் பண்றாரு. She announced the number 2 in her class and ask the first student to multiply by prime number. ஒரு 2ங்கிற நம்பர் உங்களுக்கு கொடுத்துட்டாங்க. சரிங்களா? ஸோ இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்களா? ஸோ இவங்க வந்து என்ன பண்ணும்? ஒரு prime நம்பர் அவங்களே எடுத்து மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் மினிமம் prime நம்பர் வந்து 2 இல்லையா? அதுக்கப்புறம் என்ன ஒரு 3. இப்போ இன்னும் நீங்க இப்போ ஒரு ஸ்டூடெண்டா இருக்கீங்கன்னா நான் உங்களுக்கு 2 கொடுத்துட்டேன். ஓகேவா? நீங்க என்ன பண்றீங்க? 3ங்கிற ஒரு prime நம்பர் மல்டிப்ளை பண்ணி 3 2 6 எழுதிக்கிறீங்க. இன்னொரு ஸ்டூடெண்ட் போறாங்க, அப்படியே பாஸ் பண்றாங்க. அந்த ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா இன்னொரு prime நம்பர் ஃபார் எக்ஸாம்பிள் 5 எடுத்துக்கலாமா? 5 கூட மல்டிப்ளை பண்ணலாம். 6 5 30. இந்த மாதிரி ஒரு அப்படியே பாஸ் பண்ணிட்டு இருக்காங்க மல்டிப்ளை பண்ணி. கடைசியா வந்து நம்பர் என்ன முடியுதுன்னா 173250. இதான் நம்பர் கடைசியா முடியுது. 173250 அவங்க கொஸ்டின் கொடுத்தான். சரிங்களா? இப்போ கொஸ்டின் என்ன கேட்கறேன் பாருங்களேன். Now Mukta asked some questions as given below to the students. ஓகேவா? என்னென்ன பார்ப்போம்? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா what is the least prime number used by students? ஸ்டூடெண்ட் யூஸ் பண்ண லீஸ்ட் prime நம்பர் 2ன்னு போட்டுறாதீங்க அவசரத்துல. ஓகேவா? ஸோ இப்போ 2ங்கிறது அந்த டீச்சர் கொடுத்தது. ஓகேவா? ஸோ அப்போ நீங்க ஸ்டூடெண்ட் யூஸ் பண்ண மினிமம் prime நம்பர் என்னன்னு கேட்கலாம். அப்போ கண்டிப்பா 3 தான் இருக்கும். சரிங்களா? அதுபோ பி பாத்தீங்கன்னா how many students are in the class? அப்போ நம்ம prime factors கண்டுபிடிச்சு எவ்வளவு prime numbers இருக்கோ அவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க எழுதிக்கலாம். இன்னொன்று வாட் இஸ் ஹையஸ்ட் prime number used by student? ஸோ அப்போ அகைன் அது ஃபேக்டர்ஸ் வச்சே கண்டுபிடிக்க முடியும் நம்ம. சரிங்களா? ஸோ இதெல்லாம் போடலாமா நம்ம? ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா நம்ம என்ன பண்ணலாம்னா அந்த prime நம்பர் கடைசியா என்ன நம்பர் இருக்குன்னு சொன்னாங்க 173250. இதான் கடைசி prime நம்பர். சரிங்களா? அப்ப இதுக்கு நம்ம ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கலாமா? ஸோ ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிச்சா என்ன? ஃபர்ஸ்ட் மினிமம் வந்து 2 போட்டுக்கலாம். சரிங்களா? ஸோ 2 போட்டா நம்மளுக்கு 8 2s are 16 1 6 2s are 12 1 6 2 1 5 8 6 6 2 5 கிடைக்கும். சரிங்களா? அடுத்த நம்பர் கண்டிப்பா 3 தான் இருக்க முடியும். சரியா? ஸோ 3 போடலாம். 3 போட்டா என்ன வரும்? 3 2s are 6 வந்துடும். அகைன் திருப்பிங்க 2 வரும் இல்லைங்களா? ஸோ அப்போ 26 இருக்கு. அப்போ என்ன வரும்? 8 16 8 3s வரும். 8 அகைன் 2 அகைன் 8 அகைன் 2 மந்த் திருப்பி போடும்போது உங்களுக்கு என்ன ஆகும்? 7 7 3s are 21 1 5 15. ஓகேவா? ஸோ இப்போ இது ஃபேக்டர்ஸ். அடுத்த ஃபேக்டர்ஸ் திருப்பி கவனிக்கலாம். அகைன் 5 தான் லாஸ்ட். ஸோ 3 ட்ரை பண்ணி பார்க்கலாம். 3 பண்ணும்போது 28 வந்து என்ன வரும்? ஸோ இப்போ 9 இருக்கு 6 2 5. ஓகேவா? 9 6 2 5 வரும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் அகைன் 5 போடலாம். ஸோ 5 போட்டால் என்ன ஆகும் உங்களுக்கு? 5 1s are 5 4 வந்துடும். 9 5s are 45 1 5 2s are 10 2 5 5s are 25. ஓகே, அகைன் திருப்பி 5 யூஸ் பண்ணலாம். 5 யூஸ் பண்ணும்போது என்ன வரும்? 5 3s are 15 4 8 5s are 40 8 2 5 385 வந்துருச்சு. ஓகேங்களா? அகைன் திருப்பி 5 யூஸ் பண்ணலாமா? 5 யூஸ் பண்ணா என்ன வரும் நம்மளுக்கு? ஸோ 7 5s are 35 3 7 5s are 35 7 7 வருது. கண்டிப்பா 7 தான் யூஸ் பண்ண முடியும். 11 is a prime number. அவ்வளவுதான். ஸோ இதான் ஃபேக்டர்ஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம ஒரு ஆப்ஷன்ஸை பார்க்கலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன கேட்டான்? ஆப்ஷன் ஏ என்ன கேட்கறாங்க? ஆப்ஷன் ஏல what is the least prime number used by the student? क्वेश्चन பாத்தீங்கன்னா what is the least prime number used by student? ஸ்டூடெண்ட் யூஸ் பண்ண least prime number பார்க்கலாம். இது வந்து டீச்சரோடது இல்லையா? ஸோ இது வந்து
டீச்சர். இப்போ ஸ்டூடெண்ட் வந்து இதுதான் ஃபுல்லா ஸ்டூடெண்ட்ஸ் இல்லையா? சோ அப்ப 3ங்கிறத மினிமம் நம்பர் கரெக்டா இல்லையா? சோ அப்போ 3 தான் ஆன்சர். சரிங்களா? பி ஆப்ஷன் பி என்ன கேக்குறாங்க பாருங்க. how many students are in the class? மொத்தமா எவ்வளவு ஸ்டூடண்ட்ஸ் இருக்காங்க பாப்போம். சோ பாருங்க ஃபர்ஸ்ட் இது டீச்சர் கொடுத்தது இல்லையா? ஃபர்ஸ்ட் ஸ்டூடண்ட் 3 எழுதி இருப்பாங்க, செகண்ட் ஸ்டூடண்ட் 3, தேர்ட், ஃபோர்த், ஃபிஃப்த், சிக்ஸ்த், 7 மொத்தமா 7 ஸ்டூடண்ட்ஸ் இருக்காங்க அர்த்தம். அப்ப டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடண்ட்ஸ் வந்து 7 ஸ்டூடண்ட்ஸ். ஓகே நெக்ஸ்ட் அதோட ஆர் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா क्वेश्चन what is the highest prime number used by the student? What is the highest prime number? Highest prime number என்ன இருக்கீங்க பாருங்க 3, 5, 7, 11. So அப்ப 11 ஆன்சர். ஓகே highest prime 11. சி ஆப்ஷன் சி பாருங்க. highest number எவ்வளவு டைம் யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு கேக்குறாங்க இல்லையா? சோ இதான் क्वेश्चन. ஓகே சோ பாத்தீங்கன்னா ஆக்சுவலி highest numberல எந்த prime number வந்து அதிகமா யூஸ் பண்ணிருக்காங்க பாப்போம். எந்த prime number அதிகமா யூஸ் பண்ணிருக்காங்க? 3 2 டைம், 5 3 டைம், 7 1. அப்ப 5 தான் 3 டைம் யூஸ் பண்ணிருக்காங்க. அப்ப 5. ஓகே சோ இவ்வளவு தான் ஆன்சர். கிளியரா? நெக்ஸ்ட் क्वेश्चन போலாமா? ஓகே ஃபைன். ஃபிஃப்த் क्वेश्चन பாருங்க. LCM of two prime numbers P and Q. ரொம்ப ஈஸியான சம் டக்குன்னு போடலாம் சரிங்களா? LCM of two prime numbers P and Q. Here P is greater than Q is 221. Value of 3P minus Q. சீக்கிரம் நீங்களே போடுங்க பார்க்கலாம். நானும் போறேன் நீங்களும் போடுங்க. ஃபர்ஸ்ட் கமா. So first LCM of two numbers கொடுத்தான் P and Q. ஓகேவா? So LCM of P, Q is equal to 221 கொடுத்துட்டா. இங்க வந்து நமக்கு ஒரே ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. என்னது? P is greater than Q ன்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா? So அப்ப 221 ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கலாமா? So 221 க்கு ஃபேக்டர்ஸ் லாஸ்ட் நம்பர் 1 இருக்கு இல்லையா? 1னா 7 3 21 வரும். அப்போ நம்ம 3 இல்ல 7 யூஸ் பண்ணலாம். இப்போ இங்க 3 டிஜிட் நம்பர் இருக்கு. அப்ப 13 or 17 யூஸ் பண்ணி பாருங்க சரியா? So அப்ப 13 யூஸ் பண்ணலாம். 13 யூஸ் பண்ணோம்னா என்ன பண்ணலாம்? 1 times 13 வந்துரும். So அப்போ பேலன்ஸ் வந்து பார்த்தா 7 8 9 இருக்கும் 9. ஓகேவா? So அப்போ 13 into என்ன பண்ணலாம்? 91 வரும் பாருங்க. அகைன் 7 யூஸ் பண்ணி பாருங்க. 7 3 21 1 2 7 6 8 9 91 வந்துச்சு. ஓகேங்களா? சோ அப்ப 17 1. அப்போ நமக்கு 221 ஃபேக்டர் வந்து 13 into 17 சரிங்களா? இது எது ஹையஸ்ட் நம்பர்? P is greater than Q. அப்ப கண்டிப்பா P is equal to 17, Q is equal to 13 இல்லையா? சோ என்ன क्वेश्चन கேட்டிருக்காங்க? The value of 3P minus Q கேட்டிருக்காங்க. அப்போ 3P minus Q is equal to 3 into 17 minus 13 சரிங்களா? 7 3 21 2 3 1 3 4 5 51 minus 13 வந்து சரிங்களா? 51 minus 13 வந்து 38. கிளியர்? ரொம்ப ஈஸியான சம். ஓகே நெக்ஸ்ட் the smallest irrational number by which root 20 should be multiplied so as to get a rational number. ஓகேவா? the smallest irrational number by which root 20 should be multiplied. நம்ம ஒரு irrational number எடுத்து அது கூட root 20 மல்டிப்ளை பண்ணா கிடைக்கக்கூடிய ஆன்சர் வந்து நம்மளுக்கு ரேஷனல் நம்பரா இருக்கும் சரிங்களா? அப்ப என்ன ஆப்ஷன் பார்ப்போம் சரிங்களா? ரூட் 20 இருக்கு, ரூட் 2 இருக்கு, 5 ரூட் 5 இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி क्वेश्चन என்ன பண்ணலாம்னா நம்ம ரூட் 20 இருக்கு இல்லையா? சிம்பிளிஃபை பண்ணலாம். ரூட் 20 சிம்பிளிஃபை பண்ணா என்ன வரும் நமக்கு? ரூட் 20 எப்படி எழுதலாமோ? ரூட் ஆஃப் 5 into 4 எழுதலாமா? சோ அப்ப 4 நம்ம ரூட்ல இருந்து வெளிய எடுத்தா என்ன ஆகும்? 2 root 5 னு ஆயிடும் சரிங்களா? அப்ப ஈஸியா நம்ம ரூட் 5 ஸ்மாலஸ்ட் ரூட் 5 என்ன இருக்கலாம்? ஸ்மாலஸ்ட் irrational நம்பர் கேட்கலாம். அப்ப ரூட் 5 எடுத்துக்கலாமா? ஸ்மாலஸ்ட் irrational நம்பரா? அப்ப 2 into root 5 into ஒரு ஸ்மாலஸ்ட் irrational நம்பர் ரூட் 5 எடுத்துக்கலாம் சரிங்களா? எடுத்தா என்ன ஆகும்? root 5 into root 5 5 ஆயிருமா? அப்ப 2 into 5 is equal to 10. So it's a ration. அவ்வளவுதான். சோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் பாத்தீங்கன்னா ரூட் 5 ஆப்ஷன் டி சரிங்களா? செக் பண்ணிக்கலாம். So next question பாருங்க. Let P, Q and R be three distinct prime numbers. ஓகேவா? சோ மூணுமே 3 distinct prime numbers சொல்றாங்க. ஓகேங்களா? Check whether P, Q, R plus Q is a composite number or not. அவன் क्वेश्चन என்ன கொடுத்திருக்கான்? P, Q, R மூணுமே prime number கொடுத்துட்டாங்க. அப்புறம் என்ன கேக்குறாங்கன்னா check whether P into Q into R plus Q is a composite number or not. ஓகேவா? சோ இதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா first subdivision PQR plus 1 is a composite number நம்ம ப்ரூவ் பண்ணோம். PQR plus 1 is a prime number நம்ம ப்ரூவ் பண்ணோம். சரிங்களா? ஏதாச்சும் ஒரு P க்கு Q க்கு R க்கு வேல்யூ கொடுத்து. ஓகேவா? சோ பார்க்கலாமா சம் எப்படி போடுறதுன்னு? சோ காம்போசிட் நம்பர் அப்படினாலே கண்டிப்பா ஃபேக்டர்ஸ் இருக்கும். மோர் தென் ஒன் ஃபேக்டர்ஸ் கண்டிப்பா இருக்கும். சரிங்களா? அப்ப இது எப்படி கொண்டு வராங்க பார்க்கலாம். சரியா? சோ ஃபர்ஸ்ட் எடுத்தோனே நமக்கு என்ன கொடுத்திருக்கானா PQR. ஓகே இது எல்லாமே என்னன்னு prime numbers அப்படின்னு கொடுத்தான். சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா check whether PQR plus Q இது வந்து காம்போசிட்டா இல்லையான்னு கேட்டிருக்காங்க. சரியா? காம்போசிட்னால நம்ம என்ன பண்ணோம்? ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா காமனா ஏதாவது டேர்ம்ஸ் எடுக்க முடியுமா? Q காமனா எடுக்கலாமா? சோ காமனா எடுத்தா என்ன ஆகும்? PR plus 1 ஆயிடும் இல்லையா? அப்போ இது கண்டிப்பா ஃபேக்டர்ஸ் இருக்கும் இல்லையா? என்ன ஃபேக்டர்ஸ் இருக்கும்? therefore the factors are என்ன ஃபேக்டர்ஸ் எடுக்கலாமா? Q கண்டிப்பா Q எடுக்கலாம். நெக்ஸ்ட் வேற 1 எடுக்கலாம். PR plus 1 எடுக்கலாம். then Q into PR plus 1 இதெல்லாம் தான் factors. அப்ப it has more than one factors. Therefore it is a composite number. Therefore it is a composite
நம்பர். சரிங்களா? ஃபேக்டர்ஸ் ஜாஸ்தியா இருந்தா அது காம்போசிட் நம்பர். உங்களுக்கே தெரியும், மறக்காதீங்க. இந்த மாதிரி காமன் எடுத்து காம்போசிட் நம்பர்னு கேட்டாலே காமனா எடுத்து ஃபேக்டர்ஸ் ஜாஸ்தியா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான். ஓகேவா? ஃபர்ஸ்ட் சப்டிஷன் ஓவர். இப்போ அடுத்து பாத்தீங்கன்னா என்ன கொஸ்டின் கேட்கறாங்கன்னா, further give an example for 3 distinct prime PQR. நம்ம PQRக்கு ஒரு 3 நம்பர் எடுத்துக்கணும். எடுத்துட்டு சோ ஃபர்ஸ்ட் சப்டிஷன் என்ன கேட்கறாங்கன்னா, சோ ஃபர்ஸ்ட் சப்டிஷன் பாத்தீங்கன்னா PQR plus 1. PQR plus 1 இது வந்து என்னவா இருக்கணும்ங்கறாங்க, காம்போசிட்டா இருக்கணும்ங்கறாங்க. காம்போசிட் நம்பர்னா கண்டிப்பா இது வந்து ஃபேக்டர்ஸ் இருக்கக்கூடிய நம்பரா இருக்கணும், பிரைம் நம்பர் இருக்கக்கூடாது. அப்ப என்ன நம்பர்ஸ் இருக்கலாம்? ஆனா நீங்க எடுக்கக்கூடிய PQR இது மூணுமே என்ன பண்ணணும், பிரைம் நம்பரா தான் இருக்கும். ஸோ அப்போ என்ன நம்பர்ஸ் நம்ம எடுக்கலாம் சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன எடுக்கலாம், Pக்கு வந்துட்டு ஸோ ஃபர்ஸ்ட் P இஸ் ஈக்குவல் டு 3, Q இஸ் ஈக்குவல் டு 5, R ஈக்குவல் டு 7 எடுக்கலாமா? ஓகே. ஸோ அப்போ எடுத்தா போட்டு சப்ஸ்டிட் பண்ணி பாருங்க. என்ன ஆகும், 3 into 5 into 7 plus 1. ஸோ போட்டா 5 is 15, 15 into 7 போடுங்க. 15 into 7 35, 7 is 7, 105. ஸோ அப்போ 105 plus 1 is equal to 106. 106 கண்டிப்பா நம்மளுக்கு ஈவன் நம்பர், கண்டிப்பா ஃபேக்டர்ஸ் இருக்கும். ஸோ இட் இஸ் அ காம்போசிட் நம்பர். சரிங்களா? செகண்ட் சப்டிஷன் என்ன கேட்கறாங்கன்னா, PQR plus 1 இஸ் அ பிரைம் நம்பர்னு கேட்கலாம். ஓகேவா? பிரைம் நம்பர் நம்ம சால்வ் பண்ணணும். அப்போ என்னென்ன வேல்யூஸ் எடுக்கலாம் நம்ம? ஸோ பிரைம் நம்பர் பொறுத்த வரைக்கும் ஸோ P ஈக்குவல் நம்ம வந்து P ஈக்குவல் 2 எடுத்துக்கலாம், Q இஸ் ஈக்குவல் 3 எடுத்துக்கலாம், R இஸ் ஈக்குவல் 5 எடுத்துக்கலாம். ஓகே, ஒரு 2 ஈவன் பிரைம் ஆட் பண்ணிக்கோங்க. அது பிளஸ் 1 ஆட் பண்ணா எல்லாமே ஆடா மாறிடும். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க பார்க்கலாம். PQR இருக்கு. ஸோ 2 into 3 into 5 plus 1. 3 6 6 5 30. 30 plus 1 equal to 31. ஸோ 31 ஃபேக்டர்ஸ் கிடையாது. ஸோ இட் இஸ் அ பிரைம் நம்பர். சரிங்களா? அவ்வளோதான் இந்த கொஸ்டின். ஈஸி. ஓகே. ஸோ மார்க்ஸ் போட்டே வாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின்மா. இதுவும் பாருங்க பார்க்கலாம். ஸோ இஃப் -1 the whole power n plus -1 the whole power 8 equal to 0, then ns. இப்போ என்னங்கிற இந்த நம்பர் பாசிட்டிவ் இன்டிஜரா இருக்குமா, நெகட்டிவ் இன்டிஜரா இருக்குமா, ஆட் நம்பரா இருக்குமா, ஈவன் நம்பரா இருக்குமா கொஸ்டின் கேட்கலாம். ஸோ என்ன பண்ணலாம், இது இந்த மாதிரி கொடுத்தாங்க சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இதை சால்வ் பண்ணணும். ஓகே, சிம்பிளிஃபை பண்ணுங்க. எப்படி பண்ணலாம், -1 the whole power n is equal to இந்த ஹோல் டேர்ம் ரைட் ஆன்சர் கொண்டு போயிடும். அப்போ என்ன நமக்கு ரைட் ஆன்சர் கொண்டு போய் ஃபர்ஸ்ட் வந்து இதை நம்ம இட் இஸ் ஈவன் நம்பர் பவர்ல 8 இல்லையா, -1 the whole power 8 வந்து +1 ஆயிரும். அப்போ +1 equal to 0 ஆயிரும். இந்த +1 இன்சர்ட் கொடுப்போம். இப்போ என்ன -1 the whole power n is equal to -1. இப்போ இதை வந்து மேல பவர் எதுவுமே இல்லாத 1 எடுத்துக்கலாமா? ஸோ இங்கேயும் -1 இங்கேயும் -1 பவர் வந்து ஈக்குவேட் பண்ண என்ன ஆகும், n equal to 1 ஆயிரும் இல்லையா? ஸோ n equal to 1 மட்டும் தான் ஆகுமானா இல்ல, 3 போட்டாலுமே அவங்களுக்கு என்ன -1 தான் இருக்கும். கரெக்டா இல்லையா? ஆட் பவர்ஸ் என்ன போட்டாலும் -1 தான் ஆன்சர். இதே ஈவன் பவர்ஸ் போட்டீங்கன்னா என்ன -1 +1 மாறிடும். அப்போ நம்மளுக்கு இங்க -1 தான் தேவை. அப்போ என்ன பண்ணணுமோ ஆட் பவர்ஸ் என்ன வேணா போடலாம். ஸோ அப்போ n equal to 1 or 3, 5, 7 அப்படியே போயிட்டே இருக்கலாம். சரிங்களா? அப்போ என்ன ஆன்சர் உங்களுக்கு, therefore it is n is a odd number. சரிங்களா? ஈஸியான சம். ஓகே, நெக்ஸ்ட் போலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ரஞ்சிதா, நேஹா அண்ட் சல்மா ஸ்டார்ட் வீவிங் ஸ்வெட்டர்ஸ் at the same time for the children of an orphan home. ஒரே டைம்ல 3 பேர் ஸ்டார்ட் பண்றாங்க. ஓகேவா? ஸோ ஸ்வெட்டரை வந்து தயாரிக்கிறதுக்கு they need 15, 18 and 20 days. மொத்தமா 20 டேஸ் தேவைப்படுது to complete a sweater. So after how many days will all of them start making a new sweater again? திருப்பி எப்போ வந்து புது ஸ்வெட்டர் தயாரிப்பாங்க அப்படிங்கிறாங்க. சரிங்களா? ஸோ பை தட் டைம் how many sweaters will be completed by them? ஸோ மொத்தமா எவ்வளோ கம்ப்ளீட், மொத்தம் 20 days, 15, 18 கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ மொத்தமா இந்த டேஸ்க்குள்ள எவ்வளோ ஸ்வெட்டர்ஸ் வந்து அவங்க கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்கன்னு கேட்குறாங்க. சரிங்களா? அப்போ அவங்களுக்கு ரொம்ப ஷார்ட் டைம்ல எவ்வளவு பேர் ஜாஸ்தியா பண்றாங்களோ அவங்க நிறைய பண்ண முடியும். கரெக்டா இல்லையா? அப்போ லீஸ்ட் காமன் மல்டிபிள்ஸ். அப்போ நம்ம எல்சிஎம் தான் கண்டுபிடிக்க போறோம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஃபேக்டர்ஸ் எடுத்துக்கலாமா, 15, 18, 20 நம்பருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் அவங்க கொடுத்த டேஸ் பாத்தீங்கன்னா 15 days, 18 days and 20 days கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஃபேக்டர்ஸ் எடுத்து நம்ம எல்சிஎம் கண்டுபிடிச்சலாம். 15 பாத்தீங்கன்னா 3 times எடுத்தா 5, 5 times எடுத்தா 1. ஓகே, 18க்கு 3 times 6, 3 times 2, 2 times 1. 20க்கு 2 times போட்டா 10, 2 times 5, 5 times 1. சரிங்களா? ஸோ ஃபேக்டர்ஸ் எழுதி பார்க்கலாம். 15 is equal to என்ன வரும், 5 into 3 வந்துடும். 18 is equal to 3 square into 2 வந்துடும். அகைன் 20 is equal to 2 square into 5 வந்துடும். சரிங்களா? ஸோ நம்மளுக்கு என்ன பண்ணலாம், எல்சிஎம்க்கு ஹையஸ்ட் வேல்யூ பவர்ஸ் எடுக்கணுமா? ஸோ ஃபர்ஸ்ட் 5ங்கிற நம்பர் ஒன்று தான் இருக்கு, 5 எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 3க்கு பவர் ஹையஸ்ட் பவர் 3 ஸ்கொயர். நெக்ஸ்ட் 2க்கு ஹையஸ்ட் பவர் 2 ஸ்கொயர். ஓகே, ஸோ அப்போ 5 into 9 into 4, 9 5, அப்போ நம்மளுக்கு என்ன 9 5s 45 into 4 ஆயிரும். ஸோ அப்போ 5 4s 20, 2 4 4s 16, 17, 18, 180. ஸோ அப்போ இதான் உங்களுக்கு எல்சிஎம் வேல்யூ. சரிங்களா? ஸோ டோட்டலாக எவ்வளோ இருக்கு நமக்கு, 180 தான் எல்சிஎம் கிடைக்கும். இப்போ ஒருத்தர் தனித்தனியாக எவ்வளோ கண்டுபிடிக்கும் பார்க்கலாம் நம்ம. ஃபர்ஸ்ட் ஸோ ஃபர்ஸ்ட் என்ன, ரஞ்சிதா இல்லைங்களா? ஸோ இப்போ ரஞ்சிதா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன ஆகும், டோட்டலாக 180 டிவைட் பை அவங்க எவ்வளோ டேஸ் இருக்கு, உங்களுக்கு 15 டேஸ் இருக்கு. அப்போ டிவைட் பை 15 போட்டீங்கன்னா நம்மளுக்கு நம்பர் ஆஃப் ஸ்வெட்டர்ஸ் வந்து 12 ஸ்வெட்டர்ஸ் இருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நேஹா, நேஹாக்கு மொத்தம் எவ்வளோ டேஸ் இருக்கு, 18 இருக்கு. ஸோ அப்போ 180 by 18 போட்டீங்கன்னா 10 ஸ்வெட்டர்ஸ். நெக்ஸ்ட்
செல்மா பார்த்தீங்கன்னா 180/20 இல்லையா? ஸோ அப்போ 009. ஸோ டோட்டல் இவ்வளோ ஸ்வெட்டர்ஸ். அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்வெட்டர்ஸ் எவ்வளோ இருக்கும்? டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்வெட்டர்ஸ் வந்து 12 + 10 + 9 is equal to 12 10 எவ்வளோ வரும் உங்களுக்கு? 22 22 + 9 வந்து 31 ஸ்வெட்டர்ஸ். ஈஸியான கொஸ்டின் சரிங்களா? ஸோ இந்த மாதிரி தான் பண்ணணும். எல்சிஎம் எங்க அப்ளை பண்ணும், ஹெச்சிஎஃப் எங்க அப்ளை பண்ணும், இது மட்டும் தரவா பார்த்து தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியாக எல்லா அப்ளிகேஷன் சம்ஸும் போடலாம் சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் சம். கடைசி சம் ரொம்ப ஈஸியஸ்ட் சம். எல்லா எக்ஸாம்ஸ்லையும் கேட்கறது √3 is irrational, √5 is irrational. ஆனா நம்ம என்ன பார்க்க போறோம்னா √3 + √5 is irrational. அந்த மாதிரி சம் பார்க்கலாம், எப்படி வரும் பார்ப்போம் சரிங்களா? ஸோ கிவன் வந்து prove that √3 + √5 is irrational. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா இப்போ √3 √5 ரேஷனல் நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அப்போ let us assume √3 + √5 as ரேஷனல் சரிங்களா? ஸோ அப்போ என்ன பண்ணலாம்? √3 + √5 equal to a/b எடுத்துக்கலாம். b is not equal to 0 because it's a group prime சரிங்களா? ab ஓகேவா? ரைட். ஸோ அப்போ நம்ம ரேஷனல் இதை வந்து நம்ம எடுத்துக்கோம். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ண போறோம்னா ரெண்டு பக்கம் ரூட் இருக்கு. நீங்க இவ்வளவு சம்ஸ் தான் ஒரே பக்கம் √3 மட்டும் என்ன பண்ணுவீங்க? வெறும் இந்த b மட்டும் இந்த சைடு கொண்டு போயிட்டு ஸ்கொயரிங் அண்ட் போத் சைட்ஸ் பண்ணிடுவீங்க இல்லையா? இப்போ இங்க ரெண்டு ரூட் இருக்கறனால நம்ம என்ன பண்ணா ரெண்டு பக்கமே ஸ்கொயரிங் அண்ட் போத் சைட்ஸ் பண்ணுங்க சரிங்களா? ஸோ அப்போ ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ் ஓகேவா? ஸோ அப்போ என்ன ஆகும்? √3 + √5 the whole square equal to a/b the whole square சரிங்களா? அப்போ இது வந்து a + b the whole square ஃபார்மட் எக்ஸ்பேண்ட் பண்ணலாமா? அப்போ √3 the whole square plus √5 the whole square plus 2 into √3 into √5 equal to a² / b². √3 the whole square 3 plus √5 the whole square 5 ஆயிரும் plus 5 3s are 15 2 √15 ஆயிரும் equal to a² / b². சரிங்களா? அப்ப 5 + 3 என்ன? 8 ஆயிரும். அப்ப இந்த 8 இந்த சைடு கொண்டு போயிடலாமோ? அப்ப 2 √15 is equal to a² / b² minus 8 சரிங்களா? இந்த 2 கீழே கொண்டு வந்துடலாமா இங்க? அப்போ 2 √15 is equal to a² minus 8b² / b². ஃபர்ஸ்ட் எல்சிஎம் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த 2 கீழே கொண்டு வந்துடலாம் சரிங்களா? அப்போ √15 is equal to a² minus 8b² divided by 2 ஆயிரும். ஓகேவா? இப்போ ரூட் வேல்யூ ஒரு சைடு இருக்கு, மிச்ச வேல்யூ அந்த சைடு இருக்கு. இப்போ என்ன பண்ண போறோம்னா இந்த a b அப்படிங்கிற நமக்கு என்ன தெரியும்? ரேஷனல் தெரியும் இல்லையா? 8 2ங்கிற நம்பர்ஸ். அப்போ இந்த ஹோல் டேர்ம் ரேஷனல் எடுத்துக்கலாமா? ஸோ அப்போ a² minus 8b² by 2 is rational. அப்போ இது ரேஷனல் கண்டிப்பா √15 ரேஷனல் தான் இருக்கும். therefore √15 is rational. ஆனா நம்ம क्वेश्चनக்கு √3 + √5 is irrational. நமக்கு தெரியும் ரூட் வேல்யூ ஆஃப் √15ங்கிறது irrational நம்பர் தான் கரெக்ட்டா? அப்ப நம்ம எடுத்த assumption wrong. therefore our assumption is wrong. therefore √15 is irrational. சரிங்களா? ஆக்சுவலி இங்க பாத்தீங்கன்னா இங்க b² இருக்கு. அந்த b² நான் எழுத மாட்டேன். சோ 2b² b² போட்டுக்கலாம் அவ்வளவுதான் சரிங்களா? சார் அருண் சார் இவ்வளவுதான். ரொம்ப ஈஸியா இருக்கும். ஃபர்ஸ்ட் சாப்டர் ரொம்ப ஈஸி. ஹெச்சிஎஃப் அண்ட் எல்சிஎம் சம்ஸ் மட்டும் நல்லா பாத்தீங்கன்னாலே போதும், செம ஈஸியா ஸ்கோர் பண்ணிடலாம். அப்ளிகேஷன் பேஸ்ட் சம்ஸ் நல்லா பாருங்க. √3 √5 ரேஷனல் சம்ஸ் ஷுவரா ஒன்று வந்துடும். அதுவும் நல்லா தரவா பார்த்துக்கோங்க. ஸோ இவ்வளவு ஃபர்ஸ்ட் கண்டிப்பா உங்க ஸ்கோர் என்னன்ட்டு கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த கொஸ்டின்ஸ் ஓகேவா இல்ல இதுக்கு மேல டிஃபிகல்ட்டா வேணுமாங்கிறது கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு எல்லா லெசன்ஸோட வீடியோஸும் கண்டிப்பா இந்த 5 டேஸ்ல நம்ம கவர் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.